அது சத்தியம். 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ இருக்காங்க. 4 எம்எல்ஏ வச்சு ஆட்சி பிடிச்சலாமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல பாஜக என்னென்னமோ பண்ணி பார்க்குது. தமிழ்நாட்டில் பிள்ளையார பேசினாங்க. தமிழ்நாட்டில் பிள்ளையாருக்கு மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே முருகன் எடுத்துட்டாங்க. முருகன் மீது ஒருதலை காதல். வெற்றிவேல் வீரவேல் தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கக்கூடிய இந்த பாஜக அருகாமல் கேரளாவில் முழங்குமா? அங்கே போனால் சாமியே சரணமைப்பா. அங்கே சாமியே சரணமைப்பாங்கிற பாஜக ஆந்திராவுக்கு போனால் சொல்லுமா? அங்கே ஏழுகுண்டடவானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. அங்கே கோவிந்தா போடுற பாஜக மகாராஷ்டிராவில் பேசுமா? அங்கே கனவிதா தான் மோரியா. அங்கே கனவிதா தான் மோரியாங்கிற பாஜக உத்தரப்பிரதேசத்தில் பேசுமா? அங்கே ஜெய் ஸ்ரீராம். அங்கே ஜெய் ஸ்ரீராம்ங்கிற பாஜக மேற்கு வங்காளத்தில் பேசுமா? அங்கே ஜெய் காளி ஓம் காளி. அங்கே ஜெய் காளி ஓம் காளிங்கிற பாஜக ஒரிசாவில் பேசுவானா? அங்கே ஜெய் ஜெகநாத். எந்த மாநிலத்துக்கு போகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முழக்கம் போடுவாங்க. தமிழ்நாட்டில் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. கதைக்கு ஆகலை. பாஜக முடிஞ்சு போன கதை எழாது. அதுக்கு சான்று என்னன்னா, ஒரு 2 மாதம் இருக்கும். பாஜகவோட மாநில நிர்வாகி ஒருத்தர் நயினா நாகேந்திரன்கிட்ட கேட்குறாரு, ஐயா நாங்கள் போனோம்ங்கய்யா, எல்லா ஊருக்கும் போனோம், வரவேற்பாக இருக்கிறது இருக்குங்கய்யான்னு. என்ன சொல்கிறாங்க மக்கள்? அதாவது நீங்கள் வாங்க, சோறு கூட போடுறோம், ஆனால் ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதான் தமிழ்நாட்டில் பாஜக நிலை. தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போடாம எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு போனாங்க. மோடி படத்தை அமித்ஷா படத்தோடு போனா விழுற ஓட்டும் விழாதுன்ட்டு. இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய திருப்பி என்னன்னா, மதுரை திருப்பரங்குன்ற மலை அவங்க ஏத்தணும். கார்த்திகை தீபம் ஏத்தணுங்கிறாங்க. கார்த்திகை முடிஞ்சு 20 நாள் ஆச்சு. இப்ப ஏத்தணும். ஏன்னா ஏத்த முற்படுவது கார்த்திகை தீபம் இல்ல, கலவரத்தீ. அந்த கலவரத்தீயை ஏற்றுவதற்கு முதலாக தீக்குச்சியை வந்து பற்ற வச்சு கொடுத்தது திமுக. ஏன்னா அந்த திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா விஷயமே பொது சமூகம் தெரியாது. எப்போது தெரியும்? பிப்ரவரி டிசம்பர் 25 2024 அன்னைக்கு அபுதாகிர்னு ராஜபாளையத்தின் ஒருத்தர் போறார். வழிபாடு செய்ய ஆடு கோழி பலியிட போறார். போறப்ப தமிழ்நாடு அரசின் காவல்துறை அனுமதி மறுக்கிறது. 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பலியிட்டு அங்கே வழிபாடு செய்றாங்க. திடீர்னு காவல்துறை அனுமதி மறுக்குது. அதுக்கு பிறகு 1 மாத காலம் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்ப தமிழக அரசின் சார்பில் சொல்லப்படுவது, அந்த தர்காவில் ஆடு கோழி பலியிடுறத அறநிலைத்துறை அமைச்சகம் விரும்பல. தர்கா வக்ஃப் வாரியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கா, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா? அப்ப தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அறநிலைத்துறை அமைச்சகம் யாரு? தமிழக அரசின் காவல்துறை யாரு? அப்ப திட்டமிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. பாஜகவுக்கு பாதி போட்டு திமுக கொடுக்குது. இன்னைக்கு பாஜக அதை பிடிச்சிக்கிட்டு அரசியல் பண்றேன். இதுல எங்களை வந்து பாஜக பி டீம்ங்கிறது. அண்ணன் பேசுறப்ப நிறைய சொன்னாங்க. பார்ப்பன